வருங்கால முதுகலை கணித ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோடய வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். அதாவது இந்த கொஷின் பேப்பர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்த 4 டாபிக் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லிமிட்ஸு, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இந்த 4 டாப்பிக்கையும் கவர் பண்ணி நான் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் பை இசட். இந்த ஃபங்க்ஷனுக்கு இதோட ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, has limit as z tends to 0. Option B does not have a limit as z tends to 0. Option C 1. Option D -1. அதாவது இருக்க அந்த லிமிட் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு லிமிட் வேல்யூஸ் +1 -1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம இப்போ லிமிட் வேல்யூஸ் அப்ளை பண்ணால் என்ன இருக்கும், இதுக்கு அதாவது லிமிட் அப்ளை பண்ணால் -1 கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் +1 வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் +1 -1 இருக்கிறதுனால லிமிட் எக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால அது டஸ் நாட் ஹாவ் ஏ லிமிட் ஆஸ் z tends to 0. அப்போ ஆப்ஷன் பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். Function f of f and g are continuous at z0, then so f of z, g of z ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் z0ங்கிற பாயிண்டில் கண்டினியூஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ f plus g is continuous at z0ங்கிற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கும். அது மாதிரி மல்டிப்ளிகேஷனுமே கண்டினியூஸாக இருக்கும். f டாட் g is continuous at z0. c f by g is continuous at z0. டி ஆப்ஷன் எஃப்ஆர் இஸ் கண்டினியூஸ் அட் z0 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஜியோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கணும். இங்கே எதுவுமே இல்லாதனால அப்போ இதுதான் இன்கரெக்ட். ஆப்ஷன் சிங்கிறது இன்கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்டு கொஷின் பாருங்கள். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் பை மாடுலஸ் இசட், இசட் நாட் ஈக்குவல் டு 0, 0, z ஈக்குவல் டு 0. தென் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷனை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அது லிமிட் எக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் z ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பி தி லிமிட் எக்ஸிஸ்ட் அட் z ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் சி கண்டினியூஸ் அட் z ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டி டிஃப்ரென்ஷியபிள் அட் z ஈக்குவல் டு 0. ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா கண்டினியூஸ் இருக்குது, லிமிட் எக்ஸஸ் ஆகுற டாபிக் இருக்குது, அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் லிமிட் எக்ஸஸ் ஆனால் ரியல் பார்ட் அப்படின்னா நான் மேலே எக்ஸ்ன்னு கிடைக்கும். மாடுலஸ் இசட் அப்படின்னா என்ன வேல்யூஸ், √(x² + y²). அப்போ x/√(x², y² அப்படின்னா அதில் நம்ம தேர்டு ப்ராப்பர்ட்டி சொன்னோம்ல, தேர்ட் கண்டிஷன், அதாவது அலாங் த பாத் y = mx, ஒய்க்கு பதில் mx தான் அப்ளை பண்ணோம்னா மேலே எக்ஸ்ன்னு இருக்கும், கீழே √(x² + y², x² y², x² கேன்சல் பண்ணால் அது எம்முங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். எம்முங்கிற ஃபார்மேட்டில் வந்தாவே அது என்னது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ டஸ் நாட் ஹாவ் ஏ லிமிட் அப்படின்னு சொல்லிடலாம். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது என்னவாக இருக்குது, அது கண்டினியூஸாக இருக்காது. அதாவது டாபிக்லேயே முடிஞ்சோம். அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ இது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டினியூஸானு பார்த்தோம்னா கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா கண்டினியூஸ் கிடையாது. கண்டினியூஸ் கிடையாது அப்படின்னாவே டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் z ஈக்குவல் டு 0. 0ங்கிற பாயிண்டில் இது நாட் கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் z² இஸ் அப்படின்னு கொடுத்தா மாடுலஸ் z² இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஃப்ரென்ஷியபிள், செகண்ட் ஒன் பி ஆப்ஷன் அனாலிட்டிக், சி ஆப்ஷன் நாட் அனாலிட்டிக், டி ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் மாடுலஸ் z² z ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். மற்ற பாயிண்ட்டை தவிர இது நம்ம அந்த டாப்பிக்லேயே நம்ம டிஃப்ரென்ஷியபிள் கண்டினியூஸ் அந்த டாப்பிக்லேயே பார்த்துருக்கோம். மாடுலஸ் z² ஒன்லி, ஆனால் இது என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக லிமிட் எக்ஸஸ் ஆகும், லிமிட் எக்ஸஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் z ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஓகேவா, மற்ற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள் இருக்காது. அப்போ டிஃப்ரென்ஷியபிள் இந்த இடத்துல z ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட் அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தா நம்ம டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். ஒன்லி z ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லலாம். அப்போ டிஃப்ரென்ஷியபிள் இது கிடையாது. டிஃப்ரென்ஷியபிளே கிடையாது அப்படின்னா என்னதுக்கு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கும் வராது. ஓகேவா, அனாலிட்டிக்கும் கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் நாட் அனாலிட்டிக்.
அடுத்து 5th question. The function f of z equal to z bar is option A continuous everywhere, B analytic, D differentiable, D none of these அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் f of z equal to z bar அப்படின்னா என்ன எழுதலாம்? x மைனஸ் ஐஒய் அப்படின்னு எழுதலாம். ஐஒய்னா இதுக்கு ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? x மைனஸ் ஐஒய்னாக்க எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட லிமிட் அலாங் த பாத் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூஸ் எல்லாமே 0 ஆகும். அப்போ லிமிட் எக்ஸஸ் ஆகுதுங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா, கண்டினியூஸாக இருக்கும். டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா பார்த்தோம்னா அதுக்கான டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. அந்த இசட் என்ன டிஃப்ரென்ஷியபிளுக்கான இது ஃபார்மேட் என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் இசட் நாட் பை இசட் மைனஸ் இசட் நாட். அப்போ அதில் இசட் நாட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம 0ன்னு அப்ளை பண்ணும்போது அது வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் பை இசட்டுங்கிற கண்டிஷன் வரும். அது என்ன இசட் பார் அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் இந்த கண்டிஷன் வந்து எவ்ரிவேர் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ 5th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி if function f of z equal to a of x square minus y square plus I into b xy plus c is analytic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும்போது ஃபங்க்ஷன் ஏபியோட வேல்யூஸ் ஃபைன். அனாலிட்டிக் அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டிஷன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ இதுலேருந்து ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூங்கிற டேம் எஃப் ஆஃப் இசட்டுங்கிற டேம் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதுலேருந்து ரியல் பார்ட் இங்கே எழுதியிருக்கேன், இமேஜினரி பார்ட் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ யூவோட வேல்யூஸ் ஏ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஏ அப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ 2ax அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அதுமாதிரி ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ அப்படியே இருக்கும், ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2y. ஸோ -2ay அப்படின்னு கிடைக்கும். ஸோ இமேஜினரி பார்ட்டு p into xy, p is equal to xy அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூஸ் ஒன்று by அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் by is equal to px அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து சிஆர் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். ux is equal to vy. uxோட வேல்யூஸ் என்னது? 2ax. vyயோட வேல்யூஸ் என்னது? px. x கேன்சல் பண்ணுங்கள், 2a is equal to p அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அதேமாதிரி uy is equal to -x minus vx. ஸோ uyயோட வேல்யூஸ் வந்து -2ay. vx minus vxோட வேல்யூஸ் வந்து py. இந்த y கேன்சல் பண்ணிடுங்க, 2a is equal to b. அப்போ ஆன்சர் வந்து 2a is equal to b. ஆன்சர் 2a is equal to b அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஆன்சர் டியில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஆப்ஷன் ஏ f of z is differentiable implies f of z is analytic அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி f of z is continuous implies f of z is differentiable. சி ஆப்ஷன் அதாவது f of z is differentiable implies f of z is continuous. அண்ட் ஆப்ஷன் டி f of z satisfies CR equation implies f of z is analytic அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் நம்ம ஃபார்முலா பார்க்கணும். எஸ்ஐயில் எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்ல முடியாது. ஓகேவா, டிஃப்ரென்ஷியபிள் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே அனாலிட்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அனாலிட்டிக்காக இருக்கும். அனாலிட்டிக் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே ஹார்மோனிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதே நம்ம ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஏங்கிற என்ன கொடுத்துருக்கான், ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், எப்போ சார் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா அனாலிட்டிக். ஸோ இதில் கண்டிஷன் என்ன தான், அனாலிட்டிக்காக இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியபிள்னா அனாலிட்டிக்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி எப்போ செட்டுங்கிறது கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். கண்டினியூஸ் அதாவது ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் தான் கண்டினியூஸ்னு சொல்ல முடியும், கண்டினியூஸ்னால் டிஃப்ரென்ஷியல் சொல்ல முடியாது. அதுமாதிரி எப்போ செட் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னா அதை கண்டினியூஸ்னு சொல்லலாம். ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டு. டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்போ செட் சாட்டிஸ்ஃபை சிஆர் ஈக்குவேஷன், தென் எப்போ செட் வந்து அனாலிட்டிக்கல். இந்த எப்போ சரி சிஆர் ஈக்குவேஷன் அது வந்து நெசசரி கண்டிஷன் தான். சஃபிஷியன்ட் ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கான செக் சொல்கிறதுக்கு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ரெண்டுமே வேணும். ஏன்னா நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த யூஎக்ஸ் யூஒய் விஎக்ஸ் விஒய் எல்லாமே எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து அந்த ஃபார்மேட் தான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஆப்ஷன் சிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். Question number 8. Which of the following is not an entire function? Not an entire function அப்படின்னு கேட்டிருக்கான்.
ஸோ இ பவர் இசட் அப்படிங்கிறது என்டையர் ஃபங்க்ஷன். இ பவர் இசட்டில் நம்ம என்ன இன்ஃபினிட்டியை தவிர இந்த வேல்யூஸில் இன்ஃபினிட்டி தவிர பாக்கி நம்பர் அப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இதில் என்ன வேல்யூஸ் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், இன்ஃபினிட்டியை தவிர பாக்கி எல்லாமே நம்பர் தான் கிடைக்கும். இதுலேயும் இன்ஃபினிட்டியை தவிர பாக்கி என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் லாக் இசட்டில் என்னன்னா 0ன்னு அப்ளை பண்ணால் லாக் 0வோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆன் என்டையர் ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் இன்ஃபினிட்டியை தவிர பாக்கி 0 1 2 என்ன அப்ளை பண்ணாலும் எனி வேல்யூஸ் கிடைக்கும், ஃபைனட் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த ஃபைனட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனு, அது வந்து என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஆன் என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இப்போ இந்த டேர்மில் நம்ம வேல்யூஸ் வந்து 0, இன்ஃபினிட்டியை தவிர வேறு நம்பர் என்ன 0ங்கிற ஒரு நம்பர் அப்ளை பண்ணுறோம். 0ங்கிற அப்ளை பண்ண லாக் 0வோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டி. அப்போ வந்து இது நாட் ஆன் என்டையர் ஃபங்க்ஷன். ஆன்சர் சி வந்து நாட் ஆன் என்டையர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு question number 9. The function f of z equal to root of modulus xy is இந்த சம் பார்த்துருக்கோம். அதாவது டிஃப்ரென்ஷியபிள் அந்த டிஃப்ரென்ஷியபிலிட்டி அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டினியூஸ் பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் z equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அண்ட் நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் சி பி என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அட் z equal to 0. ஆப்ஷன் சி நாட் கண்டினியூஸ் அட் டிஃப்ரென்ஷியபிள் அட் z equal to பட் டிஃப்ரென்ஷியபிள் அட் equal to 0. ஃபோர்த் ஆப்ஷன் நாட் கண்டினியூஸ் ஆல்சோ நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் z equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இது நான் அந்த டாபிக் டிஃப்ரென்ஷியபிலிட்டி கண்டிஷன் டாபிக் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், நாட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸ் இந்த இதில் லிமிட்டை கண்டினியூஸ் அப்படின்னா என்ன இருக்கும், டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான். இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸுங்கிற பார்த்து அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே லிமிட் வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும், நம்ம டிஃப்ரென்ஷியபிலிட்டி டாப்பிக்கில் இந்த சம் போட்டிருக்கேன். அதில் கீழே என்ன வரும்னா இசட்டுங்கிற டேர்ம் வரும். அப்போ அந்த மாதிரி வரும். இது எம்முங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்போ ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அது நாட் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கண்டினியூஸாக இருக்கும் பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனோட கண்டினியூஸ் வீடியோ வந்து அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.